திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 527, அதிகாரம் சுற்றம் தளாள். அன்னை தெரேசா அவர்கள் கொல்கத்தாவில் தங்கியிருந்த போது அவருடைய இல்லத்திற்கு அருகே வறுமையால் வாடும் ஏழை குடும்பம் ஒன்று வசித்து வந்தது. அவர்கள் நல்ல உணவு உண்டு பல நாட்களாகியிருந்தன. இலகிய மனம் கொண்ட அன்னை தெரேசா அவர்களுடைய வறுமையை அறிந்து மிகவும் மனம் வருந்தினார். அவர்களது வறுமையை போக்க வேண்டும் என்று மனதில் எண்ணினார். உடனே ஒரு பையில் அரிசியை எடுத்துக்கொண்டு அந்த வீட்டுக்கு விரைந்தார். அந்த வீட்டு பெண்மணியிடம் அரிசியை கொடுத்து அவர்களது பசியை ஆற்றிக்கொள்ள சொன்னார். தெரேசாவிடமிருந்து அரிசியை வாங்கியதும் அந்த பெண்மணியின் கண்களில் ஆனந்த மின்னல் தவழ்ந்தது. அடுத்த வினாடியே அந்த அரிசியில் ஒரு பாதியை மற்றொரு பையில் அள்ளி போட்டுக்கொண்டு அவசரமாக அந்த பெண் வெளியே ஓடினார். தெரேசா ஒன்றும் புரியாமல் அங்கேயே அமர்ந்திருந்தார். வெளியே சென்ற அந்த பெண்மணி சிறிது நேரம் கழித்து திரும்பவும் வீட்டிற்கு வந்தார். அப்பொழுது அன்னை தெரேசா அந்த பெண்மணியிடம், அவ்வளவு அவசரமாக சென்றீர்களே, எங்கு சென்றீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி மூச்சிறைத்துக் கொண்டே, பக்கத்தில் எனது உறவினர் வீடு ஒன்று இருக்கிறது, அவர்களும் எங்களைப் போன்றே உணவுக்கு வழியின்றி மிகுந்த வறுமையில் வாடிக்கொண்டிருந்தார்கள், அதனால்தான் அவர்களும் சாப்பிடட்டும் என்று நீங்கள் கொடுத்த அரிசியில் பாதியை கொண்டு போய் அவர்களிடம் கொடுத்து விட்டு வந்தேன் என்று மகிழ்ச்சி பொங்க உதவி செய்த தெரேசாவிற்கு நன்றி கூறினார். அதை கேட்ட அன்னை தெரேசா அந்த பெண்மணியின் இலகிய மனதைக் கண்டு வியந்தார். தன்னுடைய வறுமையிலும் தனக்கு கிடைத்ததை இல்லாதவருடன் பகிர்ந்து கொண்ட அந்த பெண்மணியின் அற்புதமான மனிதநேய பண்பை கண்டு மனம் நெகிழ்ந்தார். தன்னுடைய மனதில் மறைந்திருக்கும் அன்பின் ஆழத்தை பகிர்தலின் மூலம் வெளிப்படுத்திய பெண்மணியை மனதார வாழ்த்துவிட்டு சென்றார் அன்னை தெரேசா. காக்கைகள் இரையை கண்டால் அதை மறைக்காது தன் இனத்தையும் அழைத்து சேர்ந்து உண்ணும். அத்தகைய குணம் உடையவர்களுக்கே பல்வகை ஆக்கங்களும் உண்டாகும் என்பதை காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். தனித்து உண்பது அல்ல மனிதம், பகிர்ந்து உண்பதே புனிதம்.